30 நாள் 30 புக் சேலஞ்சில் இன்றைக்கி டே 1. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக் நோ மோர் மிஸ்டர் நைஸ் கை. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எல்லாருக்கும் நல்லவனாக இருந்தால் லைஃப் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். மற்றவங்கள திருப்திப்படுத்தி வாழ்றதுன்றது ஒரு நோய். நீங்கள் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட தேவைகளையும் உங்களோட நீட்ஸ் டிசைர்ஸ் எல்லாத்தையுமே செகண்டரியாக வச்சுக்கிட்டு அடுத்தவங்களோட தேவைகளை அதிகப்படுத்தி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் உங்களே இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இது வந்து உங்களை வந்து நிம்மதியற்றவராகவும் பயங்கர கோபக்காரராகவும் ஆக்கும். மேபி நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லவர மாதிரி தெரியலாம், பட் உங்களுக்குள்ள ஒரு 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 தாழ்வு மனப்பான்மை தான் உருவாகும். இந்த புக்கை நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி உங்கள் அப்பா கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா அந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா எல்லோரும் நம்மளை வந்து அங்கீகரிக்கணும், எல்லோரும் நம்மளை அப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி உங்களை நீங்களே உங்களோட உண்மையான முகத்தை காட்டாமல் நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க. நீங்கள் உங்களோட நல்ல முகம் கெட்ட முகம் எல்லாத்தையுமே வெளிப்படையாக காட்டி அப்படி இருந்தாலும் மக்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து நல்லா தான் பழகுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு உருவாகணும். ஸோ அடுத்தவங்களுக்கு பிடிச்சவராக இருக்கிறத விட நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் அந்த புக்கு சொல்லுது. டெஃபினட்டாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லை உங்கள் அப்பா கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா இந்த புக்கை கண்டிப்பாக படிங்க. இது உங்கள் லைஃப்பை மாற்றும். தேங்க்யூ. அண்ட் நாளைக்கு இன்னொரு புக்கோட மீட் பண்ணுவோம்.